ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மேத்ஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பார்க்கலாம். சரியா? இது என்ன லெட்டர்? டி. இப்போ இந்த டிங்கிற லெட்டரை கண்ணாடியில பார்க்க போறீங்க. கண்ணாடியில பாருங்க, தெரியுதா? இந்த டிங்கிற லெட்டர் கண்ணாடியில இப்ப நீங்க பேப்பர்ல பார்த்த மாதிரியே தெரியுதா, வேற மாதிரி தெரியுதா? வேற மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது? தலைகீழ தெரியுது. இதற்கு என்ன காரணம்னு ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பார்க்கலாமா? உன்னோட ரைட் ஹேண்ட தலைமையில வை. வேற ஷாம்லி கண்ணாடியை பார்த்து கோகுல கண்ணாடியை பார்த்து உன்னோட கை வை பார்க்கலாம். இப்ப நீங்க நேர்ல பாக்குறீங்க, கோகுல் எந்த கை வச்சிருக்கா? ரைட் ஹேண்ட் வச்சிருக்கா. கண்ணாடியை பார்த்து ஷாம்லி எந்த கை வச்சிருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் வச்சிருக்கா. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் வைக்கும் போது கண்ணாடியில பாக்குறப்போ எந்த கையா தெரியுது? லெஃப்ட் ஹேண்டா தெரியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொருட்கள் பிரதிபலிப்பின் காரணமாக இடவல மாற்றம் ஏற்படுது. அதனாலதான் நம்ம ரைட் ஹேண்ட் வைக்கும் போது எப்படி தெரியுது? லெஃப்ட் ஹேண்டா தெரியுது. நான் ஃபர்ஸ்ட் டீங்கிற லெட்டர் காமிச்சேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? தலைகீழ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது தலைகீழ இல்ல. அதுக்கு என்ன காரணம்? இப்போ இட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் காரணம். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, எந்திரிச்சுக்கோமா. நாளைக்கு நீங்க ஏல இருந்து Z வரையும் லெட்டர்ஸ் A4 ஷீட்ல எழுதிட்டு அதை கண்ணாடியில வச்சு பார்த்துட்டு நீங்க எழுதிருக்கதும் கண்ணாடியிலையும் ஒரே மாதிரி தெரியுற லெட்டர்ஸை மட்டும் ரவுண்ட் போட்டு வரணும். ஹோம்வொர்க் புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.